ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட பட்ஜெட் 25,000 ரூபாயா? 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணுமா? கேமரா நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுமா? நான் ஒரு 4 மொபைல் லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த மொபைல் தான் வேற எந்த மொபைல் வாங்காதீங்க. நாலாவது இடத்துல இருக்கிறது வந்து நத்திங் ஃபோன் 2A. ஏன் இந்த ஃபோன் 4வது இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சார்ஜர் வந்து நீங்க தனியாக தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் 4வது இடத்துல வச்சிருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துலாம் வாங்க. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான 10 பிட்டுக்கான ஃபிளெக்சிபிள் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 120 வாட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 50 MP OIS கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இதில் செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜர் கேபிள் மட்டும் தான் வரும். இதில் வந்து சார்ஜ் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு 3000 வந்துடும். இதில் ப்ராசர் யூஸ் பண்ணி இந்த ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து MediaTek Dimensity 7200 Proன்னு ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ப்ராசர் வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட விலையை வந்து பேசிக் வேரியண்டான 8 வந்து 128 GB வந்து 24,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சார்ஜ் ஒரு 3000 ரூபா, இது ஒரு 24,000 ரூபா சேர்த்தீங்கன்னா 27,000 ரூபா வருது. அதனால தான் இதில் இருக்குது OnePlusல இருந்து OnePlus 4 CE4 இந்த ஃபோனை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 100 வாட் சார்ஜ் சூப்பர் ஹூப் சார்ஜர் பாக்ஸ் உள்ளாரே வந்தது. இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50 MP Sony IOS கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 mAh செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அவங்க காலங்காலமாக கொடுத்துருக்காங்க. 16 mAh இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3ன்ற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கேமிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்டான 8/128 வந்து 27,000 இருக்குது. மோட்டோ H50 ஃபியூஷன்ற ஒரு ஃபோன் தான் இருக்குது. இதில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான POLED கவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 50 MP சோனி கேமரா கொடுத்துருக்காங்க, 13 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வருது, 68 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ் உள்ளாரே வந்தது. யாருமே கொடுக்காத ஒரு இதை அவங்க கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசர் யூஸ் பண்ணிக்க ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 2ன்ற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேசிக் வேரியண்டான 8/128 வந்து 23,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன் எந்த ஃபோன் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? போக்கோ தாங்க இருக்குது. போக்கோ X6 Pro இந்த ஃபோன் தாங்க இருக்குது. ஏன்னா இது யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் அந்த மாதிரி. ஏன்னா இது MediaTek Dimensity 8300 அல்ட்ரான்னு ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர்னு நான் சொல்லுவேன். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான 1.5Kக்கான ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 வாட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 வாட் சார்ஜர் பாக்ஸ் உள்ளாரே வந்தது. இதில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 mAh IOS கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்னு பார்த்தீங்கன்னா 16 mAh செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக் வேரியண்டான 8250 GB வந்து 24,000 ப்ரைஸ் பண்ணி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை பை.